guys, welcome to my channel. என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தொட்டாங்குச்சியில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஒரு குட்டி டால் மாதிரி நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி பழைய பொம்மை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதோடைய ஃபேஸ்னால் நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப்ட் செய்யலாம். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அதை நான் வந்து தூக்கி போடாமல் இதை நான் சென்டரை வச்சு ஒரு டாய் மாதிரி ஒரு டால் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்ததுன்னா தூக்கி போடாமல் வச்சுருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய குட்டி பாய் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு கேப் வைக்கலாம் அப்படின்னுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் சின்னதாக ஒரு பேப்பர் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 5x5 இன்ச்சில் அந்த மாதிரி ஃபுல் 4 சைஸுமே நான் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பேப்பர் கொண்டுட்டு வர போகிறேன். ஏன்னா இதை வந்து கேப் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரையாங்கிளாக கட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து பெட்டல்ஸ்க்கு கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ஆர் கர்வ் ஷேப்பில் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ண அழகாக இப்படி வந்துடும். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்டரை நான் கட் பண்ணிவிட்டு கேப் மாதிரி வந்துடும். இதை ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டோம் நம்மளுக்கு ஒரு குட்டி கேப் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய குட்டி அழகான பாய் பேபி பாய் மாதிரி இருக்குல்ல அந்த ஃபேஸ், ஸோ அதில் நான் அழகாக வச்சுடுவேன். நம்மளுக்கு இது வந்து சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ பண்ணுங்கள். ஸோ இதை நான் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம வந்து மேலே எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஃபேஸ் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்படி வைக்கும்போது ஃபேஸ் தெரியாது. ஸோ இப்போ நான் மேலே அழகாக எடுத்து விட்டனால அழகாக ஒரு கேப் ரெடி. இப்போது இந்த தொட்டாங்குச்சி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நார்மல் பேப்பர் கிடையாது, ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, கலர் பேப்பர்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக வச்சு நான் கம் பேஸ்ட் பண்ணி இதை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ பெயிண்ட்டை விட இந்த மாதிரி பேப்பரில் சீக்கிரம் முடிஞ்சிடும். சும்மா 2 பேப்பரில் தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி ஒரு டிசைன் இதை நடுவில் வச்சு இதையும் நான் வந்து மேலே வச்சுடுவேன். ஸோ குட்டி பொம்மை அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இப்படியும் கூட வச்சுக்கலாம், கலர் கலராக செஞ்சு. அப்படி இல்லைன்னா கூட நம்மளுக்கு ஒரு கால் மாதிரி செஞ்சு இதை ஆடுற மாதிரியும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாய் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து நின்று இருக்க மாதிரி ஒரு டாய் செய்ய போகிறேன். இந்த மாதிரி பேப்பர் ரோல் பண்ணிட்டு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டு அதை நான் வந்து தர்மாக்கோலில் ஃபிட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது 2 க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தர்மாக்கோலை நல்லா ஸ்டிஃப் பண்ணி குட்டியாக தர்மாக்கோல் கட் பண்ணி நான் இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்க அழகாக இது நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபேஸ் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து க்ளேயில் செஞ்சு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாய்லாம் இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழகாக ஒரு கிராஃப்ட் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.